அவல் நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே ஊறிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சாஃப்டாகிற அளவுக்கு ஊற வச்சுட்டு இதை நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுறேன். அவல் ஒரு பாத்திரத்தில் நல்லா பிழிஞ்சு போட்டாச்சு. 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறேன். அப்புறம் இந்த இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயம் அதெல்லாம் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம இப்போது அதாவது வடை மாவு தட்டுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு இதை பிசையணும். இந்த அவலில் இருக்கிற ஈரமே போதும். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இதில் இன்னும் ஒன்று சேர்க்கணும். அதாவது ஒரு கரண்டி தயிர் சேர்க்கணும். அதுவும் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன்.